புள்ளும் சீலம்பினகான் உள்ளரையன் கோவிலில் புள்ளும் சீலம்பினகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழும் தீராய் பிள்ளாய் எழும் தீராய் பேய்முலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழும் தீராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் காலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தோயில் அமர்ந்த வீத்தினை வெள்ளத்தரவில் தோயில் அமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புள்ளும் சீலம்பினகான். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 6வது பாசுரம் என்று அழகான ஒரு காலை பொழுதுல பறவைகள் எல்லாம் எழுப்பக்கூடிய காதுக்கு ஒரு இனிமையான சத்தம். கருடனுக்கு தலைவனாம் நம் பெருமாள் எழுந்து அருளி இருக்கிற திருக்கோயில்ல வெண்சங்குகள் அது ஊதுறதுனால எழக்கூடிய ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பேரொலி. இதெல்லாம் உன்னோட காதுல விழலையா? அனுபவம் குறைஞ்ச இந்த பெண்ணே சீக்கிரமா உறக்கம் கலைஞ்சு நீ ஏந்திரு அப்படின்ற ஆண்டாள் மற்ற தோழிகளை எழுப்பும் முகமாக ஒரு வீட்டு தோழியை எழுப்புகிறாள். பூதகி அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கி அவளுடைய முலையில விஷப்பால உண்டு அவளை மாய்த்தவனாம் கண்ணன். அது மட்டுமா, வண்டி சக்கர உருவமா அந்த சக்கர உருவமா எடுத்து வந்து சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு மாய அரக்கனை உதைச்சு அழிக்க தன்னோடு திருவடியை உயர்த்தினானே அந்த கண்ணன். பார்க்கடல்ல நாக பஞ்சனையில யோக நிதிரை, அந்த யோக நிதிரையில ஆழ்ந்திருப்பவனான ஸ்ரீமன் நாராயணன் 7 லோகங்களிலும் இருக்கக்கூடிய அசையும் அசையா உயிருள்ள மற்றும் உயிரற்ற அதாவது ஜட பொருட்கள், இந்த பொருட்களில் ஆதி மூலமாக உறைந்திருப்பவனாகவும் இருக்கக்கூடிய அக்கண்ணன் அவதாரங்களுக்கெல்லாம் காரணமான அப்பரந்தாமனை பெரிய பக்திமான்களான முனிவர்கள் யோகிகள்
இவா எல்லாரும் தங்களோட சிந்தையில் இருத்தி செய்த அந்த தியானத்தை ரொம்ப மெல்ல 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 கலைச்சு ரொம்ப பதட்டமே இல்லாமல் ஹரி அப்படிங்கிற ஒரு நாமத்தை தொடர்ந்து ஓதுவதால் உண்டாகக்கூடிய பேரோசை நம்மோட உள்ளத்தில் புகுந்து குளிர வைக்கிறது. அதாவது குளிர வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுன்ற அர்த்தம். அதனால் பாவை நோன்பிருந்து அம்மாய கண்ணனை வணங்கி வழிபட நீ வாராய் அப்படின்ட்டு சொல்லி அந்த பெண்ணை நோன்புக்கு அழைக்கிறாள் ஆண்டாள்.